அடுத்தபடியாக பாஷா அவர்களின் மகனார் ஃபர்ஹான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாதுஹு. இன்ன ஹைரி ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ ஹைரல் ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் வசனம் மற்றும் அதோடைய விளக்கம். அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவழிவர்களுக்கு உண்மையானது. ஒவ்வொரு கதிர்களும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிரை முளைப்புக்கு வித்தை போன்றது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதே மேலும் இரட்டிப்பாக்குகின்றான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கறிபவன். அல் குர்ஆன் 2வது அதிகாரம் 261. விளக்கம். அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து அவனது வழியில் தர்மம் செய்வர்களுக்கு பல மடங்கு நன்மைகளே கிடைக்கும் என்பது ஓர் உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் எங்கே விவரிக்கின்றான். ஒரு நல்லதற்கு 10 700 மடங்கு நன்மைகளே கிடைக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வின் வழியில் தம் செல்வத்தை சிலவடிவோரின் செல்வத்தின் நிலையாகிறது, ஒரு வித்தின் நிலை ஒத்துகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அர்போர் ஹஜ் ஆகிய வழிபாடுகளை குறிக்கும். எவற்றிற்காக செலவிடப்படும் ஒரு திரகத்திற்கு 700 மடங்கு நன்மைகளை கிடைக்கும். எனவே தான் இந்த வித்தின் 7 கதிரை முளைக்க செய்தது. ஒன்றுக்கு 700 என்பதற்கான விளக்கம் என்னவே என்றால், ஒரு நச்சரக்களுக்கு 700 மடங்கு நன்மைகளே கிடைக்கும் என்று நேரடியாக சொல்வதை விட உதாரணத்தின் மூலம் அதை தெரிவிப்பதே உள்ளத்தின் தொட்டு விடுகிறது. நல்ல நிதத்தில் விதை பயிர் வளர்ந்து பெரிதாவதே போன்று நச்சரக்களுக்கு கிடைக்கும் நன்மையை இறைவன் பெருக்கி தருகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வின் வழியில் தம் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நன்மையை பன்மடங்காக்குகின்றான் என்று இவ்வசனம் கூறுகிறது. அதாவது நச்சர்களுக்கு புரிவதில் அவருடைய மன தூய்மையை பொறுத்து அல்லாஹ் நன்மையை வழங்குகின்றான். அல்லாஹ் தாராளமானவன், அறிவான் ஆவான். அவன் தயவான படைப்புகளை எண்ணிக்கையை விட அதிகமானது. விசாலமான தன்னுடைய தயவுக்கு யார் தகுதியுடையவர்கள் யார் தகுதியற்றவர்கள் என்பதை அவன் அறிவான். அவன் தூயவன். அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாதுஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக அருமையான விளக்கம்.